வணக்கம், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச். தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் ஹெல்த்தை பற்றின நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம். குறிப்பாக உடற்பயிற்சி பண்ணுறதுடைய பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், நல்ல உணவு பழக்கங்கள் ஃபாலோ பண்ணுறதை கவர் பண்ணுறோம் இல்லையா? அந்த வகையில் நாம் இன்றைக்கி சிட்ரஸ் சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய லெமனுடைய பெனிஃபிட்ஸ் பார்க்க போகிறோம். எலுமிச்சம்பழம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதாங்க. குறிப்பாகவே பழங்கள்னு சொன்னால் நமக்கு நல்லது தான். பட் எல்லா பழங்களும் எல்லா சீசன்லையும் கிடைக்கிறதும் இல்லை, அது வெர்சடைலாக இருக்கிறதும் இல்லை. ஆனால் இந்த எலுமிச்சம்பழங்கிறது கிட்டத்தட்ட எல்லா சீசன்லையும் கிடைக்கும். பல விதத்தில் நம்ம எடுத்துக்கவும் முடியும், உடலுக்கும் நல்லது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க லெமனுக்கு. ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு 5 கீ பெனிஃபிட்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். லாஸ்ட்டில் நம்ம இதை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பதிவுக்குள்ளாடி போயிடலாமா? ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டே என்னென்னா, இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுது. நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் இல்லையா? நோய் எதிர்ப்பு சக்தியை பில்ட் பண்ணுறதுல லெமனில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி ரொம்ப முக்கியமான பங்களிப்பு கொடுக்குது. குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் ரத்தத்தினுடைய வெள்ளை அணுக்களை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதனால் நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து பேக்டீரியாஸ்லேருந்து ஃபைட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரெகுலராக நம்ம லெமன் எடுத்துக்கும் போது நம்ம ஒரு கோட்டையை சுற்றி மதில் சோறு கட்டுறது மாதிரி நமக்கே ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் பில்ட் ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் ஃபஸ்ட் பெனிஃபிட் என்னது, இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட். ரெண்டாவது பெனிஃபிட் என்னென்னா டைஜஸ்டிவ் ஹெல்த்து. சாப்பிட்ட சாப்பாடு டைஜஷன் ஆகணுங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷன் ப்ராப்பராக நடக்கும். இந்த லெமனில் இருக்கக்கூடிய இந்த அசிடிட்டி இருக்கு இல்லையா, அந்த புளிப்பு தன்மை இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா நம்முடைய டைஜஸ்டிவ் ஜூஸஸ் அல்லது டைஜஸ்டிவ் என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ எப்படி எடுத்துக்கலாம்னா மார்னிங் எழுந்திரிச்சோன்னா ஒரு வார்ம் வாட்டரில் லெமன் எடுக்கிறதோ அல்லது உங்களுடைய க்ரீன் டீ கூட நீங்கள் லெமனை ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுடைய மெட்டபாலிசம் கிக் ஸ்டார்ட் ஆகும். இது நம்முடைய ஹெல்தி டைஜஷனை ப்ரொமோட் பண்ணும். அண்ட் இதனால் இன்டைஜஷன், ஜீரண கோளாறாக இருக்கட்டும், வயிறு பெருமல் மாதிரியான கண்டிஷன்ஸை ஓவர் கம் பண்ணுறது சப்போர்ட்டிவாக இருக்கும். மூன்றாவது விஷயம் என்னென்னா ஹைட்ரேஷன். அதாவது எப்போவுமே நம்ம பாடிக்கு தண்ணி வேணும். குறிப்பாக சம்மர் சீசனில் நிறைய தண்ணி வேணும் இல்லையா? ஒரு 20 கிலோ இருக்கிற வெயிட் இருக்கக்கூடிய பர்சன் 1 லிட்டர் தண்ணி, 60 கிலோ இருந்தால் 3 லிட்டர், இந்த மாதிரி நம்ம ஒரு கணக்கில் வச்சுக்கலாம். அல்லது நம்ம பொதுவாக நம்ம பார்க்குறது மாதிரி ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர். அப்போ பாடியை ஹைட்ரேட்டராக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல நம்ம லெமன் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு இதனுடைய நேச்சுரல் ஃப்ளேவர் நமக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். லெமன் எடுக்கும்போது நமக்கு ஒரு எனர்ஜி கிடச்சது பெட்டராக ஃபீல் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பர் ஹைட்ரேஷன். குறிப்பாக நமக்கு பாடியிலேருந்து எலக்ட்ரோலைட்ஸுடைய லாஸ் ஏற்படுதா, ஸ்வெட்டிங் நிறைய இருக்குதா, அந்த மாதிரி டைமில் நமக்கு இந்த லெமன் எடுக்கும்போது நமக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது நம்முடைய கிட்னி ஃபங்க்ஷனையும் பெட்டராகிறது நம்ம பார்க்குறோம். ரைட். நான்காவது பெனிஃபிட் என்னென்னா ஸ்கின் ஹெல்த். நம்ம ஸ்கின் சருமம் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? முகம் ஃபேஸினுடைய ஸ்கின் அழகாக இருக்கணும். அல்லது நம்மளுடைய பர்சன் வயதாகிறாரா வயதாகலையா அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறதே நம்மளுடைய ஸ்கின் தான் இல்லையா? ஸோ இந்த வைட்டமின் சி அப்படிங்கிறது ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கான ஒரு ப்ரோட்டீன் காம்பவுண்ட் இருக்குங்க. இதை நம்ம கொலாஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொலாஜனுடைய உற்பத்தியில் சப்போர்ட் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை எலாஸ்டிசிட்டியாக வச்சுக்கிறதுக்கும் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு காம்ப்ளெக்ஷன், நல்ல ஒரு வைப்ரண்டான ஒரு ஃபீல், ஒரு பொலிவை கொடுக்கறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ரைட். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு யூத்ஃபுல்லான அதாவது ஒரு இளமையான ஒரு தோற்றத்தை கொடுக்க சப்போர்ட் பண்ணுது. ரைட். சூப்பர் இல்லையா? ஐந்தாவது விஷயம் என்னென்னா வெயிட் மேனேஜ்மெண்ட். இன்றைக்கி வேர்ல்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய மிக பெரிய ப்ராப்ளம்ஸில் ஒன்று என்னென்னா ஒபிசிட்டி, உடல் பருமன். அது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். உடல் எடையை கெயின் பண்ணுறதுலையும் நம்ம கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு லெமனில் இருக்கக்கூடிய ஃபைபர் கூட அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரேஷன், நம்ம தன்மையாக இருக்கட்டும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுக்காக நீங்கள் என்ன இது லெமன் எடுத்தாச்சு நம்ம வெயிட் குறைக்க முடியுமானா அப்படி முடியாது. பட் இட் ஹெல்ப்ஸ். எதுக்கு? மெட்டபாலிசத்தையும் நம்மளுடைய கட் ஹெல்த்தையும் பெட்டராகிறது ஹெல்ப் பண்ணுறதுனால இது நம்மளுடைய மற்ற மாதிரி லைக் நம்மளுடைய டைஜஷனாக இருக்கட்டும், நம்மளுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட் ஜேர்னியில் சப்போர்ட்டிவாக இருக்கிறத பார்க்கணும். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது 5 பியூட்டிஃபுல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் லெமன். ஸோ அதனால் இனிமேல் நம்ம என்னென்னா கண்டிப்பாக நம்ம லெமனை எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, நீங்கள் ஒரு காலமாக எந்திக்கிறீங்களா? எந்திரிச்ச உடனே என்ன பண்ணலாம்? ஹாட் வாட்டர்லேயோ அல்லது பார்த்திங்கன்னா உங்களுடைய க்ரீன் டீக்கு கூட நீங்கள் லெமனை ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிடலாம். சூப்பர். ரெண்டாவது, சாலட்ஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணும்போது சாலட்ஸில் நம்ம என்ன பண்ணால் லெமனை ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். ரைட். சூப்பராக. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டிஷ்ஷஸில் நம்மளோட உணவுகளில் சேர்த்துக்கலாம். பிக்கிள்ஸாக நம்ம சாப்பிடலாம் இல்லையா? அந்த பிக்கிளாக நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கவனிக்கணும், அது வீட்டிலேயே பண்ணதுன்னா குட். சில சமயம் பிக்கிள் வெளியில் கிடைக்கும்போது நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நிறைய சால்ட்லாம் ஆட் பண்ணிடுவாங்க. இதுவும் நமக்கு ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ரைட்.
அடுத்தது நீங்கள் ஒரு லெமன் ஜூஸாக எடுத்துக்கலாம். இதை நம்ம லெமன் எய்டுன்னு சொல்லுவோம். லெமன் எய்டு எடுக்கும்போது பார்த்து நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபீலிங் கிடைக்கும். இதுக்கு கூட அந்த ஸ்வீட், ஃபார் எக்ஸாம்பிள் ஹனியோ அல்லது சுகரோ நீங்கள் ஆட் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த ஃப்ரூட் வந்து ஒரு வெர்சடைல் ஃப்ரூட்டுனால இன்னும் நிறைய காம்பினேஷன் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, லெமனுங்கிறது அன்றாட நம்ம உணவில் வந்து நம்ம டெய்லி நம்மளுடைய ரொட்டீனில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு ஃப்ரூட் தான். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு லெமன் ஒரு பர்சன் கண்டிப்பாக சாப்பிட்றது ஹெல்த்துக்கு கூடுதல் பெனிஃபிட்ஸை கொடுக்கும். ரைட், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அதே மாதிரி இது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவை நிச்சயமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு இந்த விடை பெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த்.